ஓம் சாந்தி. எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் எனது மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் நிரம்பிய ஆத்மா நான். பாப்தாதாவிடமிருந்து அனைத்து சக்திகள் எனக்கூடிய ஆஸ்தி எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. நான் அவரை அன்புடன் நினைத்தவுடனேயே அனைத்து சக்திகளையும் எனக்கு வரமாக அளித்து கொண்டே இருக்கிறார். அந்த சக்திகளின் ஆதாரத்தில் எனது மனம் புத்தியை எங்கே நிறுத்த வேண்டுமோ, எவ்வாறு இருக்க விரும்புகிறேனோ அதை போல என்னால் உருவாக்கிக் கொள்ள முடிகிறது. குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும், மிக தமோகுணமான வாயுமண்டலமாக இருந்தாலும், நான் ஒரு நொடியில் அனைத்து விஸ்தாரங்களிலிருந்தும் விலகி என் மனதை ஒருமுகப்படுத்துகிறேன். இந்த வெளிநோக்கு முகத்திலிருந்து என்னை நானே உள்நோக்கு முகமாக்கிக் கொண்டு அந்த ஒருமுகத்தன்மையின் சக்தியை உணர்கிறேன். எங்கே ஒருமுக சக்தி இருக்குமோ அங்கே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியானது ஒரு நொடியில் வந்து விடுகிறது. மற்றும் எனது மனநிலை எந்த குழப்பத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் அனைத்து சக்திகளின் ஆதாரத்தில் நான் ஒரே நிலையில் இருக்கிறேன். என் மனதில் ஆழ்ந்த அமைதியும் தெளிவான புத்தியும் நிறைந்திருப்பதை நான் உணர்கிறேன். அனைத்து சக்திகளாலும் நிரம்பிய ஆத்மா நான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 5/12/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனனம் செய்யுங்கள், விசார் சாகர் மந்தனம் செய்யுங்கள். அதாவது ஞான கடலை கடைந்து சிந்தனை செய்யுங்கள். ஞான மனனம் செய்வதன் மூலம்தான் அமிர்தம் வெளிப்படும். அதாவது சிந்தனை கடலை கடைவதன் மூலம்தான் அமிர்தம் வெளிப்படும். கேள்வி: 21 பிறவிகளுக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆவதற்கான சாதனம் என்ன? பதில்: ஞான ரத்தினங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஞான ரத்தினங்களை கிரகித்து கொள்கிறீர்களோ அந்த அளவு செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். தற்போதைய ஞான ரத்தினங்கள் அங்கு வைரம் வைடூரியங்களாக ஆகிவிடும். ஆத்மா ஞான ரத்தினங்களை தாரணை செய்துவிடும் பொழுது, வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்தும் பொழுது, ரத்தினங்களையே கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சியான முகத்தின் மூலமாக தந்தையின் பெயர் புகழடையும். அசுர குணங்கள் நீங்கிவிடும் பொழுதுதான் செல்வம் நிறைந்தவராக ஆக முடியும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியை பற்றி புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் பக்தி இருப்பதில்லை என்று குழந்தைகள் அறிவீர்கள். ஞானம் கூட சத்யுகத்தில் இருப்பதில்லை. கிருஷ்ணர் பக்தியும் செய்வதில்லை, ஞானத்தின் புல்லாங்குழலையும் அதாவது முரளியையும் வாசிப்பதில்லை. முரளி என்றால் ஞானம் அளிப்பது. முரளியில் மந்திரஜாலம் உள்ளது என்று பாடலும் இருக்கிறதல்லவா? எனவே அவசியம் ஏதோ ஒரு மந்திரஜாலம் இருக்கும் அல்லவா? மனிதர்கள் கிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசித்து கொண்டிருந்தார் என்று நினைக்கிறார்கள். அவருக்கு நிறைய மகிமை செய்கிறார்கள்.
கிருஷ்ணரோ தேவதையாக இருந்தார் என்று தந்தை கூறுகிறார். மனிதனில் இருந்து தேவதை, தேவதையில் இருந்து மனிதன், இவ்வாறு ஆகிக்கொண்டே இருக்கின்றனர். தெய்வீகமான சிருஷ்டியும் இருக்கிறது, பிறகு மனித சிருஷ்டி அதாவது மனித படைப்பும் இருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் மனிதரில் இருந்து தேவதை ஆகிறீர்கள். சத்யுகமாக இருக்கும் பொழுது இது ஞானத்தின் ஆஸ்தியாக இருக்கும். சத்யுகத்தில் பக்தி இருப்பதில்லை. தேவதைகள் மனிதர்களாக ஆகிவிடும் பொழுது பக்தி ஆரம்பமாகிறது. மனிதர்களை விகாரிகள் என்றும் தேவதைகளை நிர்விகாரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. தேவதைகளின் சிருஷ்டி அல்லது படைப்புக்கு தூய்மையான உலகம் என்று பெயர். இப்பொழுது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கிறீர்கள். பிறகு தேவதைகளிடம் இந்த ஞானம் இருக்காது. தேவதைகள் சத்கதி என்ற மிக மிக உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். ஞானம் துர்கதியில் இருப்பவர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும். இந்த ஞானத்தினால்தான் தெய்வீக குணங்கள் வருகின்றன. ஞானத்தின் தாரணை உடையவர்களின் நடத்தை தேவதைகளுக்கு உரியதாக இருக்கும். குறைவான தாரணை உள்ளவர்களின் நடத்தை கலப்படமாக இருக்கும். அசுர நடத்தை என்றோ கூற மாட்டார்கள். ஆனால் ஞானம் தாரணையில் இல்லை என்றால், அதாவது நடைமுறையில் இல்லை என்றால், என்னுடைய குழந்தைகள் என்று எப்படி அழைக்க முடியும்? குழந்தைகள் தந்தையை அறியாமல் உள்ளார்கள் என்றால் பிறகு தந்தை கூட குழந்தைகளை எவ்வாறு அறிவார்? எவ்வளவு அவதூறான சொற்களால் தந்தையை திட்டுகின்றார்கள். பகவானை நிந்தனை செய்வது எவ்வளவு மோசமான விஷயம். பிறகு அவர்கள் பிராமணர்களாக ஆகிவிடும் பொழுது நிந்தனை செய்வது நின்றுவிடுகிறது. எனவே இந்த ஞானத்தை விசார் சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். ஞானத்தை சிந்தனை கடலை கடைந்து சிந்திக்க வேண்டும். மாணவர்கள் ஞான மனனம் செய்து ஞானத்தில் முன்னேற்றம் காண்கிறார்கள். உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. அதை பற்றி நீங்கள் சிந்தனை கடலை கடைந்து சிந்திப்பதால் அமிர்தம் வெளிப்படும். ஞான மனனம் ஆகவில்லை என்றால் பிறகு வேறு என்ன மனனமாகும்? அசுர சிந்தனைதான் மனதில் மனனமாகும். அதன் மூலம் குப்பைதான் வெளிப்படும். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய மாணவர்கள் ஆவீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான கல்வியை தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். தேவதைகளோ கற்பிக்க மாட்டார்கள். தேவதைகளை பார்த்து ஒருபோதும் ஞானக்கடல் என்று அழைப்பதில்லை. தந்தைதான் ஞானக்கடல் ஆவார். எனவே நமக்குள் அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்கின்றனவா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அசுர குணம் உள்ளது என்றால் அவற்றை நீக்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் தேவதையாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். புருஷோத்தமராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே வாயு மண்டலம் கூட மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். சீச்சி என்ற விஷயங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. இல்லை என்றால் குறைவான தரத்தினர் என்று கூறப்படுவார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தங்களுடைய பணம் மற்றும் பதவி ஆகியவற்றின் அகங்காரத்தை நீக்கிவிட வேண்டும். அழிவற்ற ஞான செல்வத்தினால் தங்களை செல்வந்தராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். சேவையில் ஒருபோதும் களைப்படையக்கூடாது. 2. வாயு மண்டலத்தை நன்றாக வைத்திருப்பதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் இரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். துக்கம் தரும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது என்பதில் கவனம் வைத்துக்கொள்ள வேண்டும். மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். வரதானம். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் மனம் மற்றும் புத்தியை ஒரு வினாடியில் ஒருநிலைப்படுத்தும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் ஆகுக. விளக்கம். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து சக்திகளையும் ஆஸ்தியாக வழங்கியுள்ளார். நினைவு சக்தியின் அர்த்தம் என்னவென்றால், மனம் மற்றும் புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கு அவை ஈடுபட வேண்டும். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தின் மத்தியிலும் தனது மனதை ஒரு வினாடியில் நீங்கள் நிலைப்படுத்தி விடுங்கள். பிரச்சனை குழப்பமானதாக இருந்தாலும், வாயுமண்டலம் கீழானதாக இருந்தாலும் சரி,
மாயை தன்னுடையவராக ஆக்க முயற்சி செய்தாலும் ஒரு நொடியில் ஒருநிலைப்பாடு என்பது ஏற்பட்டுவிட வேண்டும். அப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் பவர், அதாவது கட்டுப்படுத்தும் சக்தி இருந்ததென்றால் சர்வ சக்திகளும் நிறைந்தவர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: உலக நன்மைக்கான பொறுப்பு மற்றும் தூய்மை என்ற ஒளி கிரீடத்தை அணிந்து கொள்ளுபவர்தான் இரட்டை கிரீடதாரி ஆகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.